நீங்க சொல்லும்போது ஒரு ஓட்டுநராக இருப்பவர் அவர் வந்து தனியாக ஒரு வண்டி வாங்கி அவர் வரலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சாய்ஸா சொல்றீங்க. ஆமா. அதை தாண்டி வேற யாரெல்லாம் வரலாம்? காரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது சில கட்டுப்பாடுகள் இருக்கா? இல்ல இந்த தொழில்ல ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தா தான் வரணுமா? இந்த மாதிரி ஏதாவது தகுதிகள் இருக்கா? அந்த ஒரு தொழிலை உருவாக்கும் போது அந்த தொழிலுக்காக நான் என்ன மெனக்கடல் செய்வேன், அந்த தொழிலுக்காக நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதா எங்கள் கேள்வி. அப்போ நீங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த தொழில் எப்படி நடக்குதுங்கிற முழு விஷயம் ப்ராசஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் அதில் என்னென்ன கேப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதான் கேப்ஸ் விழுந்தாலும் அட்ரஸ் பண்ண முடியும் உங்களால். இப்போ எளிமையாக சொல்லணும்னா, இப்போது ஒரு டீ கடை ஃப்ரான்சிசி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். அது ஆரம்பத்தில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் அந்த கடையை மூடிட்டு போயிட மாட்டீங்க. அதை திரும்ப பழைய அந்த வருமானம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை தேடுவீங்க. அதுதான் ஆக்சுவலி ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் செய்வதற்கான அந்த குறைஞ்சபட்ச விஷயம். அப்போ இதில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இது வந்து எல்லா தொழிலுக்குமே வந்து இருக்கிறது தான். இறக்க வந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி விட்டுட்டு வந்துட மாட்டோம். அதில் என்னென்னலாம் நம்ம புதுமைகள் செய்யலான்னு பார்ப்போம், இல்லைனா வேற ஏதாவது இன்னோவேட்டிவாக செய்யலாமான்னு பார்ப்போம். ஆனால் குறிப்பிட்டு இதில் இருக்கின்ற அந்த பெரிய அந்த சந்தை இருக்குல்ல, இதில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் சம்பாதிக்கலாம், இவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க, இவ்வளோ கார்கள் பெருகி இருக்கு, இந்த மாதிரியான ஏதாவது ஸ்டோரிகள் இருந்தால் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த துறையில் ஈடுபட. சந்தை அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப 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 பெரிய சந்தை. இங்கே வந்து யார் கடை விரிச்சாலும் இங்கே போனி ஆகும். சரி, அது நான் முதல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன். அவ்வளோ பெரிய சந்தை. நீங்கள் எவ்வளோ பெரிய சந்தைன்னு இதை நீங்கள் யோசித்தாலும் அதை விட இது பெரிய சந்தை. ஓகே, அதில் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் இதை ரெண்டு விதமாக தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு காரை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு இங்கே மல்டிபிள் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார்? நீங்கள் கால் டாக்ஸியில் ஓட்டிக்கலாம். சரி. நீங்கள் போய் ஒரு ஐடி கம்பெனியில் ஓட்டிக்கலாம். சரி. ட்ராவல்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலாம். ஹோட்டல்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலாம். இது ஒரு காரோட கேட்டகரியை பொறுத்து நம்ம திருப்பியும் அதுக்குள்ள டீட்டெயிலாக போக தேவையில்ல. நிறைய விதமாக கேட்டகரி இருக்கு. இப்போ அட்டாச் பண்ணி ஓட்டிக்கலாம்னு சொல்றீங்க. இது ஒரு ஓட்டுநராக அட்டாச் பண்ணணுமா? இப்போ நான் ஒரு முதலாளியாக 4 வண்டி வாங்கி ஓடுறேன், என்னால் நம்பிக்கையான ஒரு 4 பேரை எங்கள் ஊர்ல இருந்து கூப்பிட்டு வர முடியும், அவங்கள ஓட்டுநராக நியமிக்க முடியும், அவங்கள அட்டாச் பண்ணி ஓட்டினாலும் என்னால் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்.